ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல். டுடே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நம்ம தளபதியுடைய ஜனநாயகன் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுல்ல. ஸோ அது வந்து ஒரு தெலுங்கு படத்துடைய காப்பின்ற மாரி சொல்கிறாங்க. பகவந்த் கேசரி அப்படின்ட்டு ஒரு அதாவது நந்தமுரி பாலகிருஷ்ணன் அவர் பாலையான்னு சொல்லுவாங்க. அவருடைய படத்தை வந்து ரீமேக் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஜனநாயகனை. ஸோ அது வந்து இப்போ ஒரு சாங்கமே ரிலீஸ் ஆயிருக்கா இதெல்லாம் பார்க்க ரெண்டு பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆட அப்படியே இருக்கு HSL அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கேத்த மாரி இசைமினிலயும் வேற விட்டிருக்கானுங்களா தமிழ் டப்புல அந்த படத்த. ஸோ "இசைமினி நீயுமாடா" அப்படின்ற மாரி நெறைய மீம்ஸ்லாம் போட்டுன்னு வராங்க. முதல்ல நான் ஏன் இந்த டாபிக் எடுக்கிறேன்னா, உங்களுக்கே தெரியும். நம்ம விஜய் வந்து தமிழ்நாட்டுல புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ சிஎம்முக்காக இப்ப எலக்ஷன்ல போட்டி போறாரு, நிக்கிறாரு. எல்லாமே கட்சி ஆரம்பிச்சு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. செயல்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகம் பண்ணின்னு வராரு, அரசியல் சம்மந்தமா. ஸோ இந்த நிலைமையில லாஸ்ட் படம் நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு படத்த சொல்லியிருக்காங்க. அந்த படமும் இதோ இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது 2025ல. இது வந்து அந்த டைரக்டருமே சொல்லியிருக்காரு. இது வந்து இந்த பாலையாவுடைய அந்த என்ன படம் அது? பகவந்த் கேசரி. அந்த படத்துடைய ரீமேக் தான்ற மாரி சொல்லியிருக்காரா எனக்கு தெரியல. ஸோ அத பேஸ் பண்ணி இப்ப நெறைய மீம்ஸு அவரு சும்மா இருந்தா எதுவும் வராது. படம் மட்டும் நடிச்சிருந்தா கொஞ்சம் பேர் கலாய்ப்பாங்க. இப்ப அரசியல்காரவே எதிர்க்கட்சி இது அதுன்ட்டு போட்டு நெறைய பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி எதிர்க்கிறவங்க எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, அந்த மாரி இப்ப நெறைய ட்ரோல் பண்றாங்க. ஸோ, அது எதுக்கு அவர வச்சு ட்ரோல் பண்றாங்க? அவருடைய படம்னா அவ்ளோ கேவலமா? அவரு யாரு? தெலுங்கு சூப்பர் ஸ்டாரு. ஆனா, அவருடைய படத்த வந்து ட்ரோல் பண்றாங்க இங்க. அவருடைய படத்த போய் இவன் நடிக்கிறான்டா! அப்டின்ற மாரி. ஸோ, அப்படி என்ன படங்கள்லாம் அவர் நடிச்சிருக்காரு? அவரு நடிச்சிருக்காரு பாலைய்யா அப்டின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவர் நடிச்ச மோஸ்ட்லி எல்லா படமுமே சமூக அக்கறையான ஒரு படங்களா தான் இருக்கும். அவர் படம் பார்த்தீங்கன்னா, நானும் அதிகமாலாம் பார்த்தது இல்லங்க. அந்த விஜய் சூப்பர்ன்னு நெனைக்கிறேன். அந்த சேனல்ல சும்மா டப்பிங் படம்லாம் போட்டுன்னு இருப்பான்ல, அதில பார்க்கறது தான். ஸோ, அவர் படம் எல்லாமே ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நல்ல அட்வைஸ் சொல்ற மாரி, இல்ல சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்து சொல்ற மாரி, எல்லாமே படம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்லியிருப்பாங்க. இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாரி. அவருக்கு கெட்டதா ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மென்ட்னா சும்மா ஜாலியா எப்படி வேணா பண்ணிட்டு போலாம். ஆனா, அந்த மாரி பண்ண மாட்டாரு. அவர் படத்துல எல்லாத்துலயுமே ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்ற மாரி தான் இருக்கும். இருந்தாலும் அவர் ஏன் இந்த அளவுக்கு ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கிற சிஜி தாங்க. சிஜி அப்புறம் இந்த ஃபைட் சீன்லாம் வைக்கிறாங்கல்ல, அந்த பிரசன்டேஷன் தான் சரியில்ல. மத்தபடி கருத்து, ஸ்டோரி வைஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். அவருடைய பிரசன்டேஷன மட்டும் பயங்கரமா பண்ணியிருந்தாங்கன்னா வச்சுக்கங்களேன், இப்போ பண்ற மாரி இப்போ இந்த புது ஹீரோக்கெல்லாம் பண்ணாங்கல்ல, அந்த மாரி பண்ணாங்கன்னா வச்சுக்கங்களேன், வேற லெவல். அதுவும் இல்லாம நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து ஏஜ் அதாவது ஒரு ஹீரோ, ஹீரோயினி நடிக்கிறாங்கனாக்கா, அவங்களுக்குள்ள ஏஜ் டிஃபரண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா, டிஃபரன்ஸ் வந்து இவங்க கலாய்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம ரஜினியெல்லாம் ட்ரோல் பண்றாங்கல்ல ஒரு சில படத்துல அந்த மாரி. ஸோ அந்த மாரி ஒரு ஹீரோயினி இல்லாத மெட்டீரியலா இருக்கிற படம் வந்து பயங்கரமா இருக்கும் அவரது. ஹீரோயினி வந்து பாலையாவுக்கு ஜோடியா போடும்போது, அந்த மாரி படங்கள்லாம் நல்ல கருத்து சொல்ற படங்களா தான் இருக்கும். இருந்தாலுமே அத கொஞ்சம் ட்ரோல் பண்ணுவாங்க. இவன் வயசானவன் சின்ன பொண்ணுகிட்ட போயிட்டு ரொமான்ஸ் பண்ற மாரியான சீன்ஸு, இல்ல பாட்டு வந்துச்சோஸு அதெல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாரி படம் அதிகமா ட்ரோல் ஆகும். ஆனா, அதுல இது மெயினா இருக்காது. முக்கியமா ஒரு கருத்த கரெக்ட்டா சொல்லியிருப்பாங்க. அது நமக்கே இப்போ இவர் பண்ற ஃபைட் சீன் எல்லாமே எதுவுமே லாஜிக்கா இருக்காது. எல்லாமே ஒரு அடி அடிச்சாக்கா 10 பேர் பறக்குற மாரி, இந்த மாரி சீன்ஸ் தான் இருக்கும் நெறையா. ஸோ அதுவுமே ஒரு மெயின் ரீசன் தான் இவர ட்ரோல் பண்றதுக்கு. இந்த வயசு ஒரு 30 வயசு இந்த மாரி விஜய், அஜித் இவங்கலாம் ஃபைட் பண்ணாலே லாஜிக் இல்லன்னா நம்ம ட்ரோல் பண்ணுவோம். ஸோ அவரு 60 பிளஸ் ஏஜ் 60க்கு மேல இருக்கு அவருடைய வயசு. ஸோ கண்டிப்பா ட்ரோல் பண்ணுவாங்க தான். ஸோ அதனால தான் இப்ப வந்து அவர் நடிச்ச படத்த இப்ப விஜய் நடிக்கிறாருன்னா, கண்டிப்பா இது வொர்க் அவுட் ஆகும். ஏன்னா, அந்த அப்படியே பகவந்த் கேசரியே ரீமேக் பண்ணி அந்த கதைய அப்படியே விஜய்க்கு எடுத்தாலுமே, விஜய்க்கு வொர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு வந்து கொஞ்சம் மாத்தி அமைப்பாங்க ஸ்டோரி லைன. ஏன்னா, இவருக்கு அந்த ஏஜ் அதிகமா இல்ல. ஸோ ஏஜ் கம்மி. அதுக்கேத்த மாரி கொஞ்சம் கதைய மாத்தி அமைச்சாங்கன்னா, வேற லெவல்ல இருக்குங்க. அதுல இருக்கிற மாரியே இருந்தாலே. என்ன எப்படி பார்த்தாலும் ஃபைட் சீன்லாம் அதுல இருக்கிற மாரி எடுக்க மாட்டாங்க. சிஜிலாம் அதுல இருக்கிற மாரி எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் ரியாலிட்டிக்கு செட் ஆகுற மாரி தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம இது ஜனநாயகன். இது வந்து அந்த கதைய லைட்டா பேஸ் பண்ணி எடுக்கலாம். ஃபுல்லா எடுக்க முடியாது. அதுல வந்து ஒரு பொண்ணுக்கு மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஹீரோ பண்ற மாரி இருக்கும் பாலையா. ஆனா இதுல அப்படி கிடையாது. இதுல வந்து ஒரு மக்களுக்காக இவரு போராடுற மாரியான ஒரு சீனா தான் இருக்கும். ஸோ அதுல அவரு போலீஸா இருக்காரு. மாஸா பில்டப் குடுத்துன்னு அந்த மாரி இதுல ஜனநாயகன்ல இவரு போலீஸா மாஸா லுக். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். ஃபுல்லாலாம் வராது. அது வைக்கவும் முடியாது. அப்படியேல்லாம் காப்பி பண்ணி எடுக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் எடுப்பாங்க ஸ்டோரிய. அப்படி பண்ணாக்கா வேற லெவல்ல வரும் இது. பகவந்த் கேசரியே பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பாருங்க. ஏன்னா நல்ல எமோஷனல் நல்ல ஒரு சென்டிமென்ட்டான படம் தான். அது வந்து அவர் பண்ற சீரியஸா டயலாக்லாம் பேசுவாரு. ஆனா நமக்கு காமெடியா இருக்கும். தமிழ் டப்ல பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும். முக்கியமான சீன்ஸ்லாம். இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ்லாம் நமக்கு அழுகை வந்துருங்க. அந்த அளவுக்கு சென்டிமென்ட் ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு கனெக்ட் ஆகும். ஸோ சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ண எடுத்து வளர்த்து, அதுக்கு ஒரு பயம் இல்லாம, அதுக்கு ஒரு பயந்த சுபாவம் மாரி ஒரு இது இருக்கும். ஒரு நோய் மாரி சின்னதா. அத வந்து போக்கி ஒரு ஆர்மி மேன் மாரி ஆகணும் ஃபியூச்சர்ல அப்டின்ட்டு அவங்க அப்பாவுடைய ஆசைய வந்து இவன் நிறைவேத்துற மாரியான ஒரு ஸ்டோரி இருக்குல்ல.
அது அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்காது. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹால்ஃப்ல புரிஞ்சுக்கின்னு கோஆப்பரேட் பண்ணும். ஆமா நம்ம எதனா சாதிக்கணுன்ற மாரி, இவருக்காக நம்ம பண்ணணும். இவரு நம்மள எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. அந்த மாரிலாம் பண்ணும் அந்த பொண்ணும். ஸோ ஸ்ரீலீலான்னு நெனைக்கிறேன். அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க இதுல. நல்லா தான் இருக்கு. அவங்க பண்றதும் கியூட்டா தான் இருக்கு. ஸோ, இந்த பகவந்த் கேசரி படம் பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும். நெறைய லாஜிக் மிஸ் ஆகும் தான். ஏன்னா, தெலுங்கு படம், அதுவும் பாலையா படம் சொல்லவா வேணும். லாஜிக் வந்து 200% இருக்காது. எல்லாமே சும்மா பஸ்லலாம் ஒரு ஃபைட் சீன் இருக்கும். பஸ்ல அப்புறம் கிளைமாக்ஸுக்கு முன்னாடி கேஜிஎஃப்ல பெரியம்மாவோ ஏதோ ஒரு கன்னுலாம் வரும்ல. அதெல்லாம் மொக்க பண்ணியிருப்பாரு இவரு. ட்ரோல் பண்ணியிருப்பாரு அந்த படத்துலயுமே. சிலிண்டர தூக்கி போட்டு வெடிக்க வைப்பாரு எல்லாம். பயங்கரமான பங்கமான சீன்ஸ் அது. அதெல்லாம் சுத்தமா லாஜிக் இல்லாம தான் இருக்கும். ஸோ, அந்த மாரி ஃபைட் சீன்லாம் இது கமர்ஷியல் என்டர்டெயின்மென்ட் தானே. பார்த்துட்டு என்டர்டெயின்மென்ட்க்கு சிரிச்சுட்டு வரணும். அவ்வளோதான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் படம் வந்து 100% உங்களுக்கு சிரிப்பு வரும். இவரு யாரையுமே ஏமாத்த மாட்டாரு. இவர் படத்துக்கு போனா கண்டிப்பா சிரிப்பு இல்லாம வரமாட்டாங்க. இவருக்கு டைட்டில் கார்டு போட்டது வந்து நல்லா இருந்துச்சுங்க. இன்ட்ரோ வேற லெவல்ல இருந்துச்சு. ஜெயில்ல வந்து இன்ட்ரோ ஆகுற மாரி ஒரு சீன்ஸு. அது அவரு நேம் கார்டு வர்றது வந்து வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க. ஒரு இது வந்து பாதி படம் வந்து கொஞ்சம் ட்ரோல் பண்ற மாரி, கலாய்க்கிற மாரி இருந்தாலும், பாதி படம் நல்லா தான் இருக்கு. இந்த பகவந்த் கேசரில வந்து இன்னொரு சீன் பயங்கர மாஸா இருக்கும். ஸ்ரீலீலாவ வந்து போலீஸ் வந்து ஒரு சின்ன ரோட்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாரி, அதாவது போலீஸ் கார்லயே போய் மோதிரும். அந்த பொண்ணு சினிமா பார்க்க போறேன்ட்டு போயிட்டு. ஸோ, அங்க கூட்டின்னு போயிட்டு ஒரு மாரி பிஹேவ் பண்ணுவாங்க போலீஸ் வந்து அந்த பொண்ணுகிட்ட தப்பா. ஸோ, அங்க வந்து ஹீரோ வந்து இப்ப எப்படி மாஸா இருக்கான்ற மாரிலாம் போலீஸ் கேட்டுன்னு இருப்பான். அந்த டைம்ல நம்ம பாலையா போயிட்டு ஒரு மாஸ் சம்பவம் பண்ணுவாரு பாருங்க. வேற லெவல் மாஸா இருக்கும். அதாவது கூஸ் பம்ப்ஸ் தான். ஸோ, அந்த மாரி ஒரு சில சீன்ஸ்லாம் கூஸ் பம்ப்ஸா நல்லா தான் இருக்கு. ஒரு சில சீன்ஸ்ல அழுகையும் வருது. மோஸ்ட் ஆஃப் சீன்ஸ் வந்து சிரிக்கிற மாரி இருக்கு. முக்கியமான சீரிஸா இருக்கிற சீன்ஸ் கூட. ஸோ, அது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பிரசன்டேஷன வேற லெவல்ல குடுத்தாங்கன்னா வச்சுக்கங்களேன், அதே பாலையாவ தமிழ் டைரக்டர் யாருனா வச்சு டைரக்ஷன் பண்ணாங்கன்னா வச்சுக்கங்களேன், இப்ப கூட சொல்றேன் பயங்கரமா ஓடும். தெலுங்கு சூப்பர் ஸ்டார்னா என்ன சும்மாவா? சும்மா தூக்கி பட்டம் குடுத்துருவாங்களா சூப்பர் ஸ்டார்ன்ட்டு? யாரு அவர்லாம் பெரிய ஆளுங்க. அவரு ட்ரோல் பண்றது ஓகே தான். அது வந்து ஃபன்னா ட்ரோல் பண்றோம். சீரியஸாலாம் இல்ல. அவர் பண்றது லாஜிக் அதெல்லாம் ஃபன் ட்ரோல் தான். ஆனா, அவர் படத்த ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஏன்னா, அவரு செலக்ஷன் அப்படி இருக்கும் படங்கள்லலாம். ஸோ, நீங்க வந்து இந்த ஜனநாயகன் வந்து ட்ரோல் பண்றாங்க பார்த்தீங்களா? அவரு அந்த பகவந்த் கேசரி கூட கம்பேர் பண்ணி. ஸோ, அதுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம் தளபதி ஃபேன்ஸ். ஏன்னா, பக்காவா வரும். அதையே அந்த கதைய எடுத்து மாடிஃபை பண்ணா கூட நம்ம தமிழ்நாட்ல பயங்கரமா பக்காவா வர வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஜனநாயகன் பாலிடிக்ஸ் சொல்லவா வேணும்? ஸோ பகவந்த் கேசரி வந்து யாரெல்லாம் பார்த்தீங்க? யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்ட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி தாங்க. அதுவும் ஆக்ஷனும் பயங்கரமா இருக்கும். நெறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ லாஜிக்லாம் நீங்க சுத்தமா பார்க்கக்கூடாது. 200% லாஜிக் இல்லாம லாஜிக் இருக்காதுன்ட்டு போய் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஃபைனலா நம்ம பிரேமலு படம் ஹீரோ சொன்ன மாரி தான். ஜெய் பாலையா மாரி தான். ஜெய் பாலையா.